அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான குரான்ல இருக்கிற மிக சிறிய சூறாக்கள்ல ஒன்னான சூரா நஸ்ரோட நன்மைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சூரா குரானோட 110வது சூரா. மேலும் இதுல வெறும் 3 ஆயத்துகள் தான் இருக்கு. இந்த ஒரு சூரா ஓதுறதுனால 2 நன்மைகள் இருக்குன்னு கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல முதலாவது, எவரொருவர் சூரா நஸ்ரை ஓதுகிறார்களோ அவர் மக்கா வெற்றியின் போது என்னுடன் இருந்ததற்கான கூலியை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக மஜ்மா அல் பயான் என்கின்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2வது நன்மை, எவரொருவர் சூரா நஸ்ரை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஒரு முறையாவது ஓதி துவா கேட்கிறாரோ அவருக்கு அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹு தாலா வெற்றியை அளித்து எதிரிகளின் சூழ்ச்சியில் இருந்து அல்லாஹு தாலா அவரை பாதுகாப்பான் என்று இமாம் சாதிக் அவர்கள் அவரோட தஃப்சீர்கள்ல பதிவு செய்திருக்காரு. நம்ம புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது இந்த சூறாவை ஓதி அல்லாஹு தாலா கிட்ட துவா கேட்டோம்னா அல்லாஹு தாலா நிச்சயமா அந்த விஷயத்துல உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுப்பான். அது மட்டும் இல்லாம அல்லாஹு தாலாவோட பிரத்யேகமான உதவி அந்த விஷயத்துல உங்களுக்கு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறவங்களும் அல்லாஹு தாலாவோட உதவி தனக்கு எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த சூறாவை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஒரு முறையாவது ஓத கட்டாயமா முயற்சி செய்யணும். அல்லாஹு தாலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.